வடக்கு கிழக்கு பெண்கள் வன்முறை பீதியினால் அவதியுறுவதாக சர்வதேச அனர்த்த குழு தெரிவித்துள்ளது. தமிழர் தாயக பூமியின் தன்னாட்சி தீர்விற்காக தொடர்ச்சியாக போராடுவோம் கூட்டமைப்பு சூளுரை. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு தொடர்பில் தவறான கருத்துக்களை வெளியிடும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. யாழ் மாவட்டத்தில் போதைப்பொருள் பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் அரசு சார்பற்ற அமைப்புகளது இணையம் விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கைச் சேர்ந்த பெண்கள் வன்முறை பீதியினால் அவதியுறுவதாக சர்வதேச அனர்த்த குழு தெரிவித்துள்ளது. யுத்தத்தின் பின்னர் வடக்கு கிழக்கு பெண்கள் பாதுகாப்பின்றி வாழ்ந்து வருவதாகவும் பல்வேறு கோணங்களில் பெண்கள் மீதான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு பெண்களின் பாதுகாப்பு நிலைமை குறித்து சர்வதேச அனர்த்த குழு அண்மையில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. தமிழ் பேசும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெருமளவிலான சிங்கள ஆண் படை வீரர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கிடையாது என இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 3 தசாப்த கால யுத்தம் காரணமாக வடக்கு கிழக்கில் அதிகளவான பெண்கள் வீட்டு பராமரிப்பாளர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச அனர்த்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. கைதுகள், காணாமல் போதல்கள் மற்றும் இடப்பெயர்வு போன்ற பல்வேறு நெருக்கடி நிலைமைகளை பெண்கள் எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. பால்நிலை சமத்துவம் தொடர்பான பிரச்சினைகளும் அதிகளவில் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலியல் ரீதியாகவும் பெண்கள் துன்புறுத்தப்படுகின்றனர் எனவும் பலவந்தமாக பாலியல் தொழிலில் பெண்கள் ஈடுபடுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சமூகத்தில் நிலவி வரும் சில நம்பிக்கைகள் மேலும் பெண்களை பின்னணிக்கு தள்ளியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளாந்தம் இராணுவத்தினருடன் தொடர்புகளை பேண வேண்டிய நிர்பந்தம் வடக்கு கிழக்கு பெண்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு கவனம் செலுத்த தவறியுள்ளதாக சர்வதேச அனர்த்த குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழர் பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் ஜனாதிபதி தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை அச்சுறுத்தி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அரசியல் தீர்வினை பலவந்தமாக திணித்து இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு முயற்சிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பிட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி இன்றைக்கு பத்திரிகைகளை பார்த்தால் பத்திரிகைகளை கூட்டி வைத்து அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அச்சுறுத்தி ஒரு அரசியல் தீர்வை திணித்து தாங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்க அவர் செய்தி சொல்வதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் வரலாற்றில் நாங்கள் அப்படி அச்சுறுத்தலுக்கு அடிபணிய முடியாது, அடிபணிய மாட்டோம். எங்களுடைய தலைவர் இன்றைக்கு மிக தெளிவாக அதை சொல்லி இருக்கின்றார் திரு சம்பந்தன் அவர்கள். அந்த வரலாறு எங்களுக்கு இருக்க முடியாது. ஜனநாயக ரீதியாக நாங்கள் அப்படி அடக்குமுறை ஏற்படுமானால் எங்களுடைய நியாயமான ஜனநாயக ரீதியான கோரிக்கைகளை ஏற்று எங்களுடைய மக்களுக்கு அவர்கள் செய்த தியாகங்களுக்கு பெருமதி மிக்க ஒரு தீர்வு, அவர்கள் தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு செல்ல வேண்டும், அவர்கள் சொந்த நிலத்துக்கு செல்ல வேண்டும், அங்கே அவர்கள் தங்களை ஆளுகின்ற ஒரு தன்னாட்சியை அவர்கள் பெறுவதற்கு தொடர்ந்தும் போராடுவார்கள் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சபையிலே நாங்கள் சொல்லி வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் சென்ற தேர்தலில் கூட அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட எங்கள் மக்களிடம் ஒரு ஆணையை பெற்றிருக்கின்றோம். 60 ஆண்டுகளின் தொடர்ச்சியாக சென்ற ஆண்டு இந்த ஆண்டு நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் நாங்கள் இந்த அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்ற திடசங்கல்பத்தை அந்த மக்களிடம் ஆணையாகவே பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஆயத்தமாகி இந்த அரசாங்கத்துடன் பேசினோம். ஜனாதிபதியுடன் எங்களுடைய தலைவர் பேச்சு நடத்தினார். அந்த உள்ளடக்கங்களை அந்த புரிந்துணர்வை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை அச்சுறுத்துவதற்கு அவர்கள் முனைந்தால் அதற்கு நாங்கள் ஒருபொழுதும் அடிபணிந்து எங்கள் மக்களை கைவிட மாட்டோம். எங்கள் மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து ஜனநாயக ரீதியாக அந்த மக்களை அணிதிரட்டி எங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக எங்கள் மண்ணில் நாங்கள் ஆடுவதற்கு நாங்கள் போராட வைத்தவர்களுக்கு வேறு வழியில் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லி வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜனாதிபதி
உங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய ராணுவத்தின் ஊடாக இந்த நாடு முழுவதையும் ஒற்றையாட்சியின் கீழ், பௌத்த ஆதிக்கத்தின் கீழ், ராணுவ ஆதிக்கத்தின் கீழ் முழு நாட்டையும் ஆள வேண்டும் நினைப்பதைப் போல நாங்கள் ஒருபொழுதும் நினைத்தது கிடையாது. பாரம்பரியமாக நாங்கள் வாழ்ந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஒரு சுயாட்சி உங்களுடைய அமரர் பண்டாரநாயக்கா அல்லது கன்னிய தலைவர்கள் கூட கடந்த 50-60 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு அடிப்படையிலாவது நாங்கள் வடக்கு கிழக்கு தாயகத்திலே தமிழர்கள் நீண்ட காலமாக பரம்பரையாக வாழ்ந்த பூமியிலே ஒரு தன்னாட்சி, நாங்கள் எங்களை ஆளுகின்ற அந்த மன உணர்வு எங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி ஏற்பட வேண்டும் என்பதுதான். இந்த நாட்டுக்குள்ளே அப்படி ஒரு ஆட்சி ஏற்படுமானால் நாங்கள் அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்பதை நான் சிறப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். முழு நாட்டையும் நாங்கள் ஆள வேண்டும் என்று ஒருவரது நினைத்த கிடையாது. உங்களுடைய ஆதிக்க எண்ணத்தை நீங்கள் கைவிட்டு நாங்கள் அப்படி ஒரு தீர்மானத்திற்கு வரமாட்டோம். எங்கள் மண்ணில் நாங்கள் ஆளுவதை மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம். அடிமைத்தனமாக வைத்திருக்க வேண்டாம். எங்கள் மக்களை சமமாக நடத்துங்கள் நான் கேட்க விரும்புகிறேன். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு இறுதி அறிக்கை பரிந்துரைகளை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டுமென கனடா கோரியுள்ளது. ஆணைக்குழுவின் அறிக்கை வரவேற்கப்பட வேண்டியது என தெரிவித்துள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு உரிய கவனம் செலுத்தவில்லை என கனடா சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் அரசியல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த ஆணைக்குழுவின் அறிக்கை முக்கிய பங்களிப்பை வழங்கும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் ப்ரூஸ் லெவி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது பாரியளவில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்று வந்ததாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக ராணுவத்தின் ஒரு தரப்பினர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்துள்ளார். குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதித்தல் தொடர்பில் கனடா தொடர்ந்தும் இலங்கைக்கு அழுத்தங்களை பிரயோகிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் புதிய பயங்கரவாத தடை சட்டம் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாட்டை வெளியிடுமாறு அரசாங்கம் கோரியுள்ளது. அமெரிக்காவில் கைது செய்யப்படும் பயங்கரவாத சந்தேக நபர்களை வழக்கு தொடராமல் கால வரையறையின்றி தடுத்து வைக்கக்கூடிய வகையில் அந்த நாட்டில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் நுவாஸ் குணவர்தன தெரிவித்துள்ளார். புதிய சட்டத்தின் மூலம் கைது செய்யப்படும் பயங்கரவாத சந்தேக நபர்களை மிகவும் மோசமான சிறைச்சாலைகளில் ஒன்றாக கருதப்படும் குவாந்தமானோ சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டம் குறித்து அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் புதிய பயங்கரவாத தடை சட்டம் குறித்து சுமந்திரனின் நிலைப்பாடு என்ன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் உச்சளவில் காணப்பட்ட காலத்தில் கூட அமெரிக்க சட்டத்தை போன்று கடுமையான சட்டங்கள் இலங்கையில் அமுல்படுத்தப்படவில்லை என சஜின் நுவாஸ் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என தெரிவித்து அமெரிக்கா தனது படைபலத்தை அதிகரிக்கும் அதேவேளை இலங்கையில் இராணுவத்தினரின் எண்ணிக்கையை குறைக்குமாறு கோருவது நியாயமற்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை தொடர்பில் தவறான கருத்துக்களை வெளியிடும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை குறித்து சில நிறுவனங்கள் பொய்யான தகவல்களை வெளியிட்டு வருவதாக வெளிவகார அமைச்சு குற்றம் சுமத்தியுள்ளது. இவ்வாறு போலியான தகவல்களை வெளியிடும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி வெளிவகார அமைச்சர் நியோமல் பெரேரா தெரிவித்தார். சில நிறுவனங்கள் பொய்யான தகவல்களை சர்வதேச அமைப்புகளுக்கு வழங்கி வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். போலியான தகவல்களை வழங்கி வரும் மனித உரிமை நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவ்வாறான சம்பவங்கள் வருந்தத்தக்கவை எனவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு தீர்வு திட்டங்களை அமுல்படுத்த முடியாது என்ற யதார்த்த நிலைமைகளை ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் போன்றோர் புரிந்து கொள்வதில்லை என ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். வரவு செலவு திட்ட 3ஆம் வாசிப்பு விவாத நிறைவு உரையை நிகழ்த்திய போது அவர் இதனை குறிப்பிட்டார். உள்நாட்டு நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் தீர்வு திட்டங்களை முன்வைக்க முடியும் என அவர் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலி மனோநிலையை புறந்தள்ளி அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்றைய தினம் நேரடி அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கிடையில்
புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு அரசியல் கலாசாரத்தை கட்டியெழுப்ப அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளுமாறு அவர் கோரியுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை முழுமையாக அமுல்படுத்த சந்தர்ப்பம் கிட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைப்பதன் மூலம் சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து தீர்வு திட்டமொன்றை முன்வைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். யுத்தம் இடம்பெற்ற பிரதேசங்களில் இராணுவத்தினர் பல்வேறு சேவைகளை ஆற்றி வருவதாக குறிப்பிட்டார். படையினரின் தொழில்சார் திறன்களை விருத்தி செய்யும் அரசாங்கத்தின் முயற்சியை எவரும் குழப்பக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனை மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் அவற்றை கட்டுப்படுத்தவும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் யாழ் மாவட்ட அரசு சார்பற்ற அமைப்புகளது இணையம் களமிறங்கியுள்ளது. நாம் ஓர் ஆரம்ப புள்ளியாகவே களம் இறங்கியுள்ளோம். எம்முடன் பலரும் இணைந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது என தெரிவித்தார் யாழ் மாவட்ட அரசு சார்பற்ற அமைப்புகளது இணைய பிரமுகர் CVK சிவஞானம். நேற்று இணைய அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு நம்பிக்கை வெளியிட்டார். இந்த மாநாட்டில் மற்றொரு பிரமுகரான சக்திவேலும் கலந்து கொண்டார். இம்மாநாட்டில் போதைப்பொருள் பாவனை மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அட்டைகள் 4 அறிமுகப்படுத்தப்பட்டன. மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இவற்றை பரஸ்பரம் தமக்கிடையே அனுப்பிக் கொள்வதன் மூலம் சமூக மட்டத்தில் விழிப்புணர்வொன்றை ஏற்படுத்தவும் முடியும் என CVK சிவஞானம் நம்பிக்கை வெளியிட்டார். குறிப்பாக பாலியல் ரீதியிலும் போதைப்பொருள் பாவனையாலும் பாதிக்கப்பட்ட தரப்புகள் எம்மிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ள விசேட உபகுழுவொன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யாழ் குடாநாட்டில் போதைப்பொருள் பாவனை மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்து வருவது குறித்து பிரமாண்டப்படுத்துவது போன்று மோசமான கட்டம் ஒன்று ஏற்பட்டிருக்கவில்லை. பாதிக்கப்பட்டவர்களது தொகை 1% குறைவாகவே உள்ளது. ஆனாலும் நாம் இந்த விடயங்களில் அசட்டையாக இருக்க முடியாது என தெரிவித்த CVK சிவஞானம், எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக சிவில் தரப்புகள் மௌனம் காப்பதாகவும் அதனால் யாழ் மாவட்ட அரசு சார்பற்ற அமைப்புகளது இணையம் இந்த விடயத்தில் களம் இறங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.